ஒரு குறள் ஒன்று சொல்லணும் இந்த இடத்துக்கு. முகநக நட்பது நட்பல்ல, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. அந்த குறளுக்கு பொருத்தமாக ஒரு 2 பேர் செலக்ட் பண்ணணும்னு சொன்னால் அது ஆர்யா சாரும் சந்தானம் சாரும் தான். ஏன்னா அவங்களோட பாண்டிங் வந்து அப்படி ஒரு பாண்டிங்கு. எனக்கு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சதுக்கு காரணமே அவங்களோட அந்த நட்பு தான். அப்போ நான் சந்தானம் சார்கிட்ட சொன்னேன், எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க முதலாளி, நான் கண்டிப்பாக இதை பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணி அந்த சக்ஸஸ் மீட்டில் உங்கள் 2 பேருக்கு ஒரு செலவு வைப்பேன் அப்படின்னு சொன்னேன். படமும் நான் கேட்ட மாதிரி எல்லாமே ப்ரொடக்ஷன் லெவலில் ஆர்யா சார் கொடுத்தாங்க. படம் நல்ல பெரிய பெரிய லொக்கேஷனு, க்ரூஸ் அது இதுன்னு போச்சு. ஷூட்டிங் நல்லபடியாக முடித்தோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சுது. அது வரைக்கும் எனக்கு நண்பேண்டான்னு தான் குரல் கேட்டுட்டு இருந்தது. ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் ஆகி அந்த டெட்லைன் கிராஸ் பண்ணும்போது ஆர்யா சாருக்கும் சந்தானம் சாருக்கும் டெய்லி ஃபோன் கான்வர்சேஷன், ஹீட் ஆர்குமெண்ட். அப்போ தான் சந்தானம் சார் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், நீ செலவு வைக்கலனா கூட பரவாயில்ல, எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உழ வச்சிடாத, ஆர்யா கேட்குற டைமில் அந்த அவுட்டை கொடுத்து தொலைடா அப்படின்னாரு. எப்படியோ கஷ்டப்பட்டு ஃபைனல் அவுட்டு சூப்பராக எடுத்து ஆர்யா சார்கிட்ட கொடுத்தாச்சு. சார் கியூபுக்கு போயிடுச்சு சார்.